இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? பொதுவாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள் வேற ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களாகிய உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது ஒரு சில நண்பர்களுக்கு புரியல. கடைசியாக கூட ஒரு வீடியோ புனித வெள்ளியோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் துணி இல்லாமல் என்ன பண்ணாங்க, ஏன்னா அங்கே கீழே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உடைய சீட்டு போட்டாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி தான். அதை நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு ஆங்கிளில் ஒரு ஓப்பனிங் ஒரு மாதிரி திட்டுற மாதிரி திட்டி, அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க சிலுவை மரத்தில் நிர்வாணமாக தொங்கும்போது கூட எல்லாரையும் மன்னிங்கன்னு சொன்னாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேசியிருந்தேன். அது ஒரு சில நண்பர்களுக்கு புரியாமல் என் லைனுக்கு என்ன தம்பி இயேசு கிறிஸ்துவை போய் நீங்கள் நான் இயேசு கிறிஸ்து என் வாயில் வெறும் இயேசு கிறிஸ்துன்னு கூட வராது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்ட்டு இயேசு கிறிஸ்துவை போய் நான் திட்டுவானா? மனுஷனை திட்டுறேன்னு சொன்னால் ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்களும் என்ன திட்டுறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை போய் நம்ம அசிங்கமாக அந்த அளவுக்கு ஓகே, இந்த வீடியோவும் அந்த மாதிரி தான் இருக்கும். புரிகிறவங்க புரிஞ்சுப்பாங்க. கட்டாயம் போய் சேர்றவங்களுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோவை காமிப்பாங்கன்னு நம்புகிறேன். பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் இல்லையா, ரொம்ப நேரமாக இருக்குது. என்னது? இப்போ நான் பேச பேச அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துருப்பியா? ரஜினிகாந்த் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவரை அறிமுகப்படுத்த தேவையில்லை. பக்கத்தில் நிற்கிறவர் என்ன மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், நான் கிடையாது. என்னோட படத்தை தான் ஏஐ இப்போ இந்த முகத்தெல்லாம் மாற்றி மாற்றி கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் பொம்மை கிட்ட கொடுத்தேன். என் தோளில் ரஜினிகாந்த் கையை போட்டுவது போல என்ன பண்ணு, ரஜினிகாந்த் முகத்தை அழகாக காமிச்சிருச்சு. என் மேலே என்ன கோவம்னு தெரில, ஏஐக்கு என் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பரவாயில்ல, தலையில் நல்லா அடர்த்தியாக முடியோட என்ன பண்ணியிருக்கு. அப்போ இது ஏஐ உண்மை கிடையாது. ஆனால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேசுவோமா, திரைக்கதை இதுக்கப்புறமா நம்ம பேசுறது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ரியலாக போய் யார்கிட்ட, ரஜினிகாந்த் கிட்ட பக்கத்தில் உட்காந்து அன்பாக பேசி என்ன பண்ணுறீங்க, ஒருத்தர் தோளில் அவர் உங்கள் தோளில் கை போடுறாப்புல, அவர் வயசானவர், நீங்கள் அவரோட வயசு கம்மி, நீங்கள் அவர் தோளில் கை போடக்கூடாது. செல்ஃபி வேண்டாம், ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக ஆப்போசிட்டில் ஒருத்தரை வச்சு வீடியோ எடுக்க வைக்கிறீங்க. இதை சமூக வலைதளத்தில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க. போடும்போது அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு மனஸ்தாபம். ரஜினிகாந்த் நல்லவர், ஆனால் ரஜினிகாந்தை பேஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூலில் ஒரு புள்ள மொட்டை மாடியிலேருந்து தவறி விழுந்து யாரை விசாரிப்பாங்க, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஓனர் என்ன பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் கூட உள்ளவங்களால பிரச்சனை. ஆனால் நீங்கள் ரஜினிகாந்தை என்ன பண்ணுறீங்க, போட்டு உங்கள் கோவத்தெல்லாம் கொட்டி இப்போ பல வருஷம் கழித்து ரஜினிகாந்தும் நீங்களும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஃபோட்டோ வீடியோக்கள் எடுத்து அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பு சகலத்தையும் வெல்லும் அப்படின்ட்டு போஸ்ட் போடுறீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் போடுற பதிவை நான் பார்க்குறேன். நான் முதல்ல எப்படி யோசிப்பேன், பரவாயில்லைங்க, என்னதான் இருந்தாலும் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு தாங்க. ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரஜினிகாந்தும் இப்போ ஒன்றா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அன்பு சகலத்தையும் வெல்லும். உண்மைப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லோரும் சகோதரர்கள்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாப்புல? ஜெயிச்சிட்டாப்புல. என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இவ்வளோ லென்த்தாக கமாண்ட் போட மாட்டீங்க. ஆமேன். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. உங்கள் மனசில் நினச்சதெல்லாம் ஆக கடவுது அப்படின்ற மாதிரி ஆமேன் அப்படின்ட்டு தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ ஒரு கமெண்ட் போடுவீங்க. சாரி, நான் போடுவேன். அடுத்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் எவ்வளோ நாள் ரஜினிகாந்த் ஐயா அவரை கடந்து என்னென்னமோ பேசிட்டு கிடந்தீங்க, புரிதல் இல்லாமல் என்ன பண்ணீங்க, இப்போ அந்த வீடியோ பார்த்தேன் பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் அப்போவே சொன்னேன்ல பிரதர், ரஜினிகாந்த் ஐயா நல்லவர், தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டீங்க. ஓகே பிரதர், பழசெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்கள் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்களுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அடுத்து உங்கள் லைனுக்கு நான் வரமாட்டேன், உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஆனால் கமெண்டில் போய் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பக்கமாக என்ன போடுவேன், நீ எல்லாம் ஒரு மனிதனா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க ரஜினிகாந்த எப்படியெல்லாம். ஆனால் இன்னைக்கு போய் என்ன பண்ணுறா, அவர் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கா, வீடியோ எடுத்திருக்கா, சமூக வலைதளத்தில் போட்டு விட்டுருக்கா. இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு சாவாம்ல அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள நான் என்ன பண்ணுறேன், திட்டி கமெண்ட் போடுறேன், இல்லை என் நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறேன். ஆனால் இதை பண்ணுற நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப பரிசுத்தவான், நேர் முட்டங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுற ஜெப வீரர். அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனம் அறியாதவங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தி, சுவிசேஷம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், இது எதுவுமே தெரியாதவங்க, சந்தோஷம் பிரதர், ஆனால் எல்லாமே அதை நான் போதிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், உங்களை அசிங்கமாக திட்டி கமாண்ட் போடுறேன். இது காரணம் என்ன அப்படின்னா, பொறாமை. என்ன மாதிரி பொறாமை? அதாவது நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் எவ்வளோ, இந்த உலகமே என்னை பார்த்தாவே, நான் என் தெருக்குள்ள, என் திருச்சபையில், என்னோட சமுதாயத்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் என்னை சோத்திரையான்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமானவன், மரியாதை மிக்கவன். நான் ரஜினிகாந்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அயோக்கியர்கள், பாவிகள். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரஜினிகாந்தை பார்த்து அவர் உங்கள் தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. தம்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது பைபிளில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் நல்லவர்களுக்காக வந்தேன், பரிசுத்தவான்களுக்காக வந்தேன் சொல்லலை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க பாவியா இருங்க, உங்களுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க நான் பாவி, எனக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, நல்லவர்களுக்காக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனத்தை படிக்கிற, போதிக்கிற நம்ம ரஜினிகாந்த் உங்க தோல்ல கை போட்டிருக்காரு அப்படின்னா சந்தோஷம். ரஜினிகாந்த் பாரியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனத்தை பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் இருக்கும்போது திருடன், கொள்ளைக்காரன், கொடும் பாவி, நீ இன்னைக்கு என் கூட என்ன பண்ணுவ, பரலோகத்தில் இருப்ப. அந்த இடத்துல பரிசுத்தவான் அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யோவான், பிலிப்பு, தோமா, இன்னும் 12 சீடர்களில் ஒருத்தன் நேத்தே காலி. சரி, ஓகே, மற்ற 11 அப்போஸ்தலர்கள், நீங்கள்லாம் என் கூட பரலோகத்தில் இருப்பீங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லலை. பாவிகள், பாவியை தான் என்ன பண்ணாப்புல, ஒரு பொண்ணுக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க போறாப்புல. என்னையா இந்த அம்மா கிட்ட போய் இவரு என்ன பண்றாரு, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணி வாங்கி குடிக்க ஆளே இல்லையா, நாங்க கேட்டிருந்தா சர்பத் வாங்கி கலக்கி கொடுத்துருப்போமே, மோர் கொடுத்துருப்போமே.
போயும் போயும் இவகிட்ட போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனாப்புல, ஒரு பாவியாகிய ஒரு பொண்ணை கள்ள தூக்கி அடிக்கிறாங்க எல்லாரும். அந்த இடத்துல கள்ள தூக்கி அடிக்கும் போது அவங்களோட நோக்கம் அந்த பொண்ணை தண்டிக்கிறதுக்கு கிடையாது. அந்த பொண்ணை தண்டிக்கிறதா இருந்தால் தனியாக ஊருக்கு தெற்காலையோ வடக்காலையோ போய் அந்த பிள்ளைய கள்ள தூக்கி அடித்து கொன்று இருக்கலாம், காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? ட்ரோல் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாட்டி விடணும். இவளை மன்னிச்சு விட்டீங்கன்னா மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் மிஸ்ஸு, இல்லை இவளுக்கு தண்டனை கொடுக்க சொன்னீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் பூமிக்கு வந்தது மன்னிப்பு. செமையை லாக் பண்ணி விடுறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூப்பிட்டு வராங்க. அங்கே வச்சு கள்ள தூக்கி அடிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இனிமே பாவம் செய்யாத, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ. இதை ரஜினிகாந்த் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனத்தை நல்லா படிச்சிருக்காரப்பா. போதிக்கிறது மட்டும் இல்லை, சுவிசேஷம் சொல்றது மட்டும் இல்லை. அதனால ரஜினிகாந்த் ஐயா பாவியாகிய இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க தோல்ல கை போட்டிருக்காரு. ரஜினிகாந்த்ன்ற ஒரு மனிதன் மூலமா அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாங்க இப்படின்னு நான் சாட்சி சொல்லணும். ஆனா நான் ஏன் அப்படி சொல்லலை? உங்களை திட்டி பக்கம் பக்கமாக கமாண்ட் போடுறேன், நாண்டுக்கிட்டு சாவுங்க அப்படி இப்படின்ட்டு. என்ன காரணம்னா பொறாமை. நான் நேர்முட்டங்கள்ல இருந்து நான் பரிசுத்தவான், நான் பயங்கரமான ஆளு, நான் என் தோல்ல கை போடாம ஒரு பாவியோட கையில தோல்ல கை போடுறாரு இந்த ரஜினிகாந்த் அப்படின்ற பொறாமை. நீதிமொழிகாரம் 30ஆம் வசனம், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கி. பொறாமை என்னது? எலும்புரிக்கி நோயை போல நம்ம உடம்புல எலும்புரிக்கி நோய் தெரியும் இல்லையா? எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த டைஃபாய்டு வந்திருக்கா? எனக்கெல்லாம் வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு. எலும்பு அப்படியே என்ன பண்ணும், அந்த வலியை வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருதயம்ன்ற எலும்புரிக்கி உருக்கி அப்படியே அந்த மனசுக்குள்ளேயே வெந்து அந்த பொறாமை என்ன ஆகும்னா ஒரு மனுஷனை அழிச்சிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருத்தர் நீதிமான் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மீதி எல்லாருமே பாவி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன சொல்றீங்க? நானும் பாவியா? ஐயா நானும் பாவி, அந்த வார்த்தை. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் பாவியா? நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் தெரியுமா பிரதர்? நான் அப்படியே இந்த வேத வசனத்தை அப்படியே எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வேத வசனம் தான் எனக்கு எல்லாமே பிரதர். என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளைக்கு 28 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் பிரதர். எப்பவுமே இயேசுவே இயேசுவே, கர்த்தாவே கர்த்தாவேன்னு நான் என்ன பண்ணுவேன், பரிசுத்தம் இசிகொல்ட்டு என் பேர் பிரதர். டிக்ஷனரியில் வேணா போய் பாருங்க. அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவான். அப்படி சொல்லிட்டேன்ல, என்ன எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதல்ல ஏற்றுக்க மாட்டாப்புல? ஏன்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இருதயத்தை பார்க்கிறார். என்னோட இருதயம் என்னன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நான் ஒன்றுத்துக்கு ஆகாதவன். ஆனால் வெளி உலகத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன நான் நல்லவனா? அப்புறம் எப்படி ரஜினிகாந்த் ஐயா கிட்ட நெருங்க விடுவாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? முதல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்கிறதுக்கு தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நான் பாவிதாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்றேன், அந்த வார்த்தையை நானும் சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரஜினிகாந்த் ஐயா கூட பேசி, ரஜினிகாந்த் ஐயா என்னை கூப்பிட்டு தோல்ல கை போடுவாப்புல. இல்லைன்னா கடைசி வர வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு போட்டி கிடையாது. நீங்க ரஜினிகாந்த் ஐயா இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணல, நினைக்கல. ரஜினிகாந்த் ஐயா அவரோட ஊழியத்தை செய்யட்டும், நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆனா நான் ரஜினிகாந்தை விட
ரஜினிகாந்த் என்னையா பிரசங்கம் பண்றாரு? நான் பயங்கரமா ரஜினிகாந்த் என்னையா, நான் அதுக்கு மேல பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ள என்ன எப்படி ரஜினிகாந்த் ஐயா பக்கத்துல ஆண்டவர் ஐயசுக்கு கூட்டு போவாப்புல? பெருமை இல்லாத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை தான் ரொம்பவும் விரும்புறாப்புல ஆண்டவர் ஐயசு கிறிஸ்து. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க ஒரிஜினாலிட்டி பக்கத்துல உங்க பேரை போட்டு வீடியோ போடுறீங்க. ரஜினிகாந்த் ஐயாவை திட்டினாலும், ரஜினிகாந்த் ஐயா கூட இருக்கிறவங்களை நீங்க திட்டி வீடியோ போட்டாலும் உங்களோட ஒரிஜினல்ல என்ன பண்றீங்க? ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்ட் போடுறது ஃபேக் ஐடி மூலமா போடுறேன். என்னோட பேரை மறைக்கிறேன், என்னோட போட்டோ ஐடியை மறைக்கிறேன், என் தாய் தகப்பன் எனக்கு வச்ச பேர்ல இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்றேன், மாற்றி ஆணாகிய நான் பெண்ணோட பேர்ல கமெண்ட் போடுறேன், பெண்ணாகிய நான் ஆணோட பேர்ல கமெண்ட் போடுறேன். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க உண்மை உள்ளவர்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிஞ்சு ரஜினிகாந்த் ஐயா கிட்ட உங்களை கூட்டு போய் விட்டு தோல்ல கை போட விட்டுருக்காப்ல. ஆனா நான் ஃபேக். என்ன எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரிப்பாப்புல, ரஜினிகாந்த் ஐயா பக்கத்துல போய் சேர்ப்பாப்புல? பொறாமைன்ற எலும்புரிக்கு நோய் வேண்டாம். அன்பு சகலத்தையும் வெல்லும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கு ஆவியானவரா நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு சகலத்தையும் வெல்லணும் அப்படின்னா பொறாமையை என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமா மாறணும்னா பொறாமைன்ற அந்த எலும்புரிக்கு நோயை தூர தூக்கி போட்டுட்டு, அந்த மாதிரி யாராவது வீடியோ போடுறாங்களா, ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல போடுறாங்களா, ஆமேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உங்கள் துக்கத்தையும் என்னோட துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும். பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பார்த்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.